ப்ரோ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ட்ரைனிங் பண்ணலாமா? நோ, யூ ஷுடன்ட். நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க, உங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் பண்ணலை, ரன்னிங் போகல அப்படின்னா அன்றைக்கி வந்து டேயே ஓடாது, ஏதோ பெருசாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் உங்களுக்கு வந்து மென்டலி ஃபிசிக்கலி பாடி சிக்காக இருந்தாலும் இது நார்மல் தான். டெய்லி ட்ரைனிங் பண்ணி டேயை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நிறைய பேருக்கு என்ன தான் உடம்பு சரியில்லாமல் போனாலும் அன்றைக்கி டே வந்து ட்ரைனிங் பண்ணால் தான் அந்த டே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும், இல்லைனா ஏதோ மிஸ் அவுட் ஆகிற மாதிரியே இருக்கும். பட் அதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. எஸ், எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, லாஸ்ட் 5 டேஸாக நான் ட்ரைனிங் பண்ணலை. ஸோ இது வந்து கரெக்டான டைம் இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு இருக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதனால நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த இன்ஃபெக்ஷனை பயங்கரமாக எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஹெவியாக ட்ரைனிங் வேறு பண்ணீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் பயங்கரமாக நாக் அவுட் ஆயிரும், டயர்ட் ஆயிரும். இதனால 1 வீக்கில் சரியாக வேண்டிய சிக்னஸை எக்ஸ்ட்ரா 2 வீக் 3 வீக் நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுவோம். அதெல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் எனக்கு ட்ரைனிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அபோவ் நெக், பிலோ நெக். அபோவ் நெக்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் நோஸ் இருக்குது, நோக் பிளாக்கேஜ் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைட் கார்டியோ மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொம்பவே லைட் இன்டென்சிட்டியில் ட்ரைனிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது ஒர்சன் ஆகாத வரைக்கும். அதே மாதிரி பிலோ நெக் இருக்குது, உங்களுக்கு வந்து செஸ்ட்டு டைட்டாக இருக்கும், காஃப் கண்டினியூஸாக ஒரு மாதிரி ட்ரை காஃப் மாதிரி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ட்ரைனிங் பண்ணக்கூடாது. லைட் மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்து பாடியை ரெக்கவர் ஆகிறது தான் பெஸ்ட். நம்மளோட ஃபிட்னஸை பில்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ் வந்து 1 நாள் 2 நாள் இல்லை 1 வீக் வந்து நம்ம டயர்டாக இருக்கனாலையோ இல்லை சிக்காக இருக்கனாலையோ ஸ்கிப் பண்ணுறதுனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும். எப்போ நமக்கு ரெஸ்ட் நம்ம பாடிக்கு தேவைன்னு கேட்டு அதை ரெக்கவராக விடணும். ஸோ அதுதான் ப்ராப்பராக ஃபிட்னஸ் பில்ட் பண்ணுறது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு எண்டூரன்ஸ் அத்லெட்டாக இருக்கும்போது எப்போ ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நானே கூட இனிஷியல் ஸ்டேஜில் லைட்டாக கோல்டெலாம் வந்தால் மறுபடியும் ட்ரைனிங் பண்ணுவேன், ரன்னிங் போவேன், சைக்கிளிங் போவேன், ஜிம் போய் ட்ரைனிங் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் பெட்டரான மாதிரி இருக்கும். பட் அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்சனாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து இந்த மாதிரி சிக்காக இருக்கும்போது ட்ரைனிங் பண்ண போகிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். ரெஸ்ட் எடுக்கிறது தப்பே இல்லை. அகைன் நம்ம வந்து பேக் டு ட்ராக் 100% பெர்ஃபெக்டாக இருக்கும்போது போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டயட்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் எடுக்கிறதா இருக்கட்டும், காப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். See you.